ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் டு ஃப்ளை. நீங்கள் தாய்லாந்து போகிறீங்கன்னா பட்டாயா பக்கத்தில் இருக்கிற இந்த சொர்க்கத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் கோலான் தீவு. பட்டாயாவோட நெரிசல்லேருந்து தப்பிச்சு ஒரு நிம்மதியான இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோலான் தீவை எப்படி சுற்றி பார்க்குறதுன்னு விலாவாரியாக பார்ப்போம். வாங்க. பட்டாயாவில் இருக்கிற பாலி ஹை பியர்லேருந்து நீங்கள் இந்த தீவுக்கு போகலாம். இந்த தீவுக்கு போக 2 வழி இருக்குது, ஃபெரி போட் மற்றும் ஸ்பீட் போட். ஃபெரி போட்டில் ஒருத்தருக்கு வெறும் 30 தாய் பாத் தான், டோட்டலாக 45 நிமிஷம் ஆகும் போக. அதுவே சீக்கிரமாக போகணுன்னா 200 முதல் 300 வரை தாய் பாத் கொடுத்து ஸ்பீட் போட்டில் 15 நிமிஷத்தில் போயிடலாம். என் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் காசை மிச்சப்படுத்த ஃபெரி போட்லேயே போங்க. அந்த பயணம் ரொம்ப அழகாக இருக்கும். கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் நேராக போட்டு நிற்கிற இடத்துக்கு வந்துடுங்க. இந்த ஃபெரி போட் 2 அடுக்குகள் கொண்டதாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிற அடுக்கில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த நீல நிற கடலை ரசிச்சுக்கிட்டே போகலாம். மறக்காமல் அங்கே கொடுக்குற லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்துலேயே தூரத்தில் பச்சை பசேல்னு மலைகளும் கண்ணாடி மாதிரி தெளிவான தண்ணியும் தெரிய ஆரம்பிக்கும். கோலான் தீவோட தவேன் பீச் அல்லது நாபான பியரை வந்தடைவோம். இந்த ஃபெரி போட் பயணம் ஒரு தனி சுகந்தான். அந்த 45 நிமிஷ கடல் பயணம் முடிஞ்சு கோலான் தீவோட கரையை நெருங்கும் போது மனசுக்குள்ளே ஒரு தனி குஷி வந்துடும். சுற்றி இருக்கிற அந்த நீல நிற தண்ணியை பார்த்தா நிஜமாவே இது தாய்லாந்து தானா இல்லை ஏதாச்சும் கனவு உலகமானு ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும். நம்ம ஊர் கடலை பார்த்து பழகின நமக்கு இங்கே இருக்கிற தண்ணியை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே ஒரு டர்க்கைஸ் ப்ளூ கலரில் கண்ணை பறிக்கும். பட்டாயாவிலேருந்து கிளம்பும்போது இந்த டயர்ட்னஸ் எல்லாம் இந்த தீவில் கால் வச்ச 5 நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. சரி வாங்க, இந்த தீவில் அடுத்து என்னென்ன ஆச்சரியங்கள் காத்துட்ருக்குன்னு பார்ப்போம். கரையில் இறங்கின உடனே அந்த தீவோட வைப் வேறு லெவலில் இருக்கும். ஒரு பக்கம் வரிசையாக கலரான ஸ்கூட்டர்கள் நிற்கும், இன்னொரு பக்கம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற டூர் கைடுங்க, ஒரு பக்கம் வெளிநாட்டு பயணிகள், இன்னொரு பக்கம் கலரான குடைகள், அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கஃபேக்கள், அங்கே இருக்கிற அந்த புதுமையான மனிதர்கள், அந்த சத்தம் எல்லாமே நம்மளை ஒரு வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இதுதான் நிஜமான ஐலாண்ட் லைஃப். இந்த தீவு சின்னது தான், ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பீச் மற்றும் வியூ பாயிண்ட்ஸுகளுக்கு போக பைக் ரெண்டல் எடுக்கிறதா ரொம்ப வசதி. நீங்கள் இறங்குற பியர் பக்கத்துலேயே ஏகப்பட்ட பைக் ரெண்டல் கடைகள் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஒரு நல்ல பைக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பைக் ரெண்ட் ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 பேட் வரைக்கும் இருக்கும். இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நிறைய கடைகளில் ஃபுல் டேங்க் பெட்ரோலோடவே பைக்கை கொடுத்துருவாங்க. நீங்கள் திரும்ப கொடுக்கும்போது பெட்ரோல் போடணுன்னு அவசியம் இல்லை.
முக்கியமாக அங்கே கொடுக்குற ஹெல்மெட்டை மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ரோடுகள் கொஞ்சம் செங்குத்தாகவும் வளைவுகள் நிறைந்ததாகவும் இருக்கும். ஸ்கூட்டரை எடுத்துட்டு அந்த குறுகலான பாதைகளில் கடல் காற்று முகத்தில் அடிக்க சுற்றி இருக்கிற பசுமையை ரசிச்சுக்கிட்டே ஓட்டுற சுகமே தனி. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், பிடிச்ச பீச்சுக்கு போகலாம். சொல்லப்போனால் இந்த தீவோட முழு அழகையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த பைக் ரைடு கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க, இங்கே டாக்ஸி வசதியும் இருக்குது. ஆனால் ஓட்ட தெரிஞ்சவங்க இந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பீச் மட்டும் அழகாக இருக்கும்னு நினச்சா அது தப்பு. இந்த தீவோட உண்மையான பிரம்மாண்டத்தை நீங்கள் ரசிக்கணுன்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டுகளுக்கு கண்டிப்பாக போகணும். மேலேருந்து பார்க்கும்போது தான் அந்த நீல நிற கடலும் அந்த இயற்கையும் சேர்ந்து ஒரு ஓவியம் மாதிரி தெரியும். முதல்ல நாம் பார்க்க போகிற வியூ பாயிண்ட் இதுதான். இங்கேருந்து பார்த்தா இந்த பீச்சோட அந்த வளைவான கரையும் அங்கே இருக்கிற ஸ்பீடு போட்டுகளும் ரொம்ப அழகாக தெரியும். ஃபோட்டோகிராஃபி எடுக்க பிடிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த தீவு வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். பாராசைலிங், சீ வாக்கிங், ஜெட் ஸ்கீ, பனானா போட், கேக்கிங், கிளாஸ் போட்டம் கேயாக், இப்படி இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த எல்லா விளையாட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக காசு கட்ட வேண்டியிருக்கும், இல்லைனா காம்போ பேக் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எது பண்ணாலும் மறக்காமல் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம அடுத்த பீச்சுக்கு கிளம்புவோம். இங்கே ஒரு அழகான குட்டி நகரமும் இருக்குது. தீவோட மெயின் ஏரியா இதுதான். இங்கே இருக்கிற அந்த குறுகலான தெருக்கல்ல போகும்போது ஒரு உண்மையான தாய்லாந்து கிராமத்துக்கே வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நகரத்தோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்கிற குட்டி குட்டி கஃபேக்கள் தான். ஒவ்வொன்றும் ஒரு யூனிக் ஸ்டைலில் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சுற்றுலா பயணிகளுக்காகவே உருவான இடம்னாலும் அதோட பழமை மாறாமல் இருக்கிறது தான் இந்த நகரத்தோட அழகு. பீச்சில் குளிச்சு முடிச்சுட்டு டயர்டாக இருக்கும்போது இந்த சிட்டிக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜியே வேறு. மொத்தம் இங்கே 7 முக்கியமான பீச் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம். உங்களுக்கு செம கூட்டமான வைப் வேணுமா, இல்லை அமைதியான தனிமை வேணுமா? வாங்க, எந்த பீச் உங்களுக்கு செட் ஆகும்னு பார்ப்போம். இந்த சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்த நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு வந்துடலாம். இந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க.
சரி வாங்க நம்ம அடுத்த பீச்சுக்கு கிளம்புவோம். நம்ம நெக்ஸ்ட் வந்த பீச் இதுதான். இங்கே வந்த உடனே உங்கள் கண்ணை கவர போகிறது அந்த தண்ணியோட கலர் தான். அப்படியே ஒரு கிறிஸ்டல் கிளியர் ப்ளூ கலரில் இருக்கும். இங்கே கூட்டம் ரொம்ப கம்மி, அதனால அந்த அமைதியையும் கடலோட அலை ஓசையையும் நீங்கள் நிம்மதியாக ரசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பாட் ஒரு வியூ பாயிண்ட் தான். கொஞ்சம் அமைதியான இடத்துலேருந்து வியூ பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற பிக் புத்தா கோயிலுக்கு போங்க. மலையோட உச்சியில் இருக்கிற அந்த தங்க நிற புத்தர் சிலைக்கு பக்கத்தில் நின்று பார்க்கும்போது மனசுக்கும் அமைதி கிடைக்கும், கண்ணுக்கும் நல்ல விருந்தாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா மொத்த தீவோட அழகும் நம்ம காலுக்கு அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்த லாஸ்ட் பீச் இதுதான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் தான். பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன மரப்பாலத்தில் நடந்து போனோம். அந்த பாலத்தை கடந்து உள்ளே போகும்போது திடீர்னு கண்ணு முன்னாடி அந்த வெள்ளை மணலும் அமைதியான கடலும் தெரிகிற அந்த நிமிஷம் நிஜமாவே ஒரு சீக்ரெட் ஐலாண்டுக்கு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்.
பொதுவாக காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வர வரைக்கும் போட் வசதி இருக்குது. 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அல்லது கூட்டத்தை பொறுத்து 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஃபெரி போட் கிளம்பும். தீவிலிருந்து பட்டாயா திரும்புறதுக்கு கடைசி ஃபெரி போட் சாயங்காலம் 6 மணிக்கு தான். நீங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதிக காசு கொடுத்து ஸ்பீடு போட்டில் தான் வர வேண்டியிருக்கும். அதனால் 5:30 மணிக்கே நீங்கள் வந்துடுறது ரொம்ப நல்லது. இந்த ஃபெரி போட் பயணத்தோட டிக்கெட் விலை மற்றும் போட் கிளம்புற கரெக்டான நேர விவரங்களை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டாயாவுக்கு பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு தீவு இருக்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான். அந்த நீல நிறக்கடல், வெள்ளை மணல், அப்புறம் அந்த த்ரில்லான பைக் ரைடுன்னு கோலன் தீவில் கழித்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் தாய்லாந்து வரீங்கன்னா ஒரு நாள் முழுசாக ஒதுக்கி இந்த தீவுக்கு கண்டிப்பாக வாங்க. பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும், அதே சமயம் மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இது போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ட்ராவல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். For2Fly, bye.